இடஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டு இந்த பிஜேபியில யார் நிறுத்தப்பட வேண்டும் என்று நிற்கக்கூட ஆளில்லாத ஒரு கதிகட்ட பகுதியாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் பிஜேபி சேர்ந்த தங்கராஜ் அவர்கள். குறிப்பாக நீங்கள் தங்கராஜ் அவர்களை ஒரு 10 நிமிடம் மைக்க பிடிச்சு பேச சொல்லுங்க. 10 நிமிஷம் மைக்க பிடிச்சு பேச முடியாது. எப்படி சட்டமன்றத்தில் போய் பேசுவாரு? 1 மணி நேரம் வரை நம்முடைய வேட்பாளர் தினேஷ்குமார் அவர்கள் இந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை சட்டமன்றத்தில் பேசக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு வேட்பாளர் என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே தங்கராஜ் அவர்கள் 10 நிமிடம் பேச முடியாது. திருப்பூரிலே கலவரத்தை 10 மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு தகுதி கலவர பூமியாக ஆக்குவதற்கு பிஜேபி துடித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி துணை வாய்க் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கே வந்திருக்கக்கூடிய கூட்டங்கள் ஏதோ சேர் போட்டா கொஞ்சம் நபர் தான் வருவார் நினைச்சு சேர் போட்டிருக்கிறோம். இந்த சேரை விட 3 மடங்கு இங்கே ஆட்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் தினேஷ்குமாரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்த கூட்டம் என்பது அவர் அழைத்து வந்த கூட்டம் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் அறிவிலே அகற்ற வேண்டும் என்ற வந்த கூட்டம். இங்க தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் முக்கியமா சொல்லணும். அதாவது எல்பிஜி கேஸ்ங்கிறது நமக்கு வந்துட்டு இருக்குது. இனி வரக்கூடியது சிஜிடி கேஸ் என்பதை நீங்க நினைவு கொள்ளணும். அதானியுடைய கேஸ் தான் இன்னைக்கு மேல் நடக்குவது. காரணம் நம்மளுடைய கேஸ் சிலிண்டர் பூரா தேர்தலுக்கு பிறகு மோடி அவர்கள் முடுக்கி விடுவார்கள். அதானிக்காக இந்த நாட்டை தார வார்க்க மோடியும் எடப்பாடியும் தயார் அறிவிக்கிறார்கள். ஆகவே நீங்கள் வைத்துக் கொண்டு உதயசூரியனை 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.